ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி பருப்பு ரசம் எப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ஒரு ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை விட்டு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி வச்ச கலவையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடைஞ்சி வச்ச பருப்பு, அரைச்சி வச்ச தக்காளி, கரைச்சி வச்ச புளி மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி 4 டீ டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் விட்டுக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நுர கிளம்பி வரும். லைட்டாக கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.